சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. ஐயப்ப சுவாமியின் வாழ்க்கை வரலாறு பாகம் 15. ஐயப்பன் கோயிலை எப்படி கட்டணும் என்ற முறையில் அகத்திய முனிவரும் பரசுராமரும் அந்த பந்தல்ராஜ் சொல்ல அதுமாரி கோயில் எழுப்பப்பட்டது. 18 படிகள் அஷ்டசக்தி தெய்வங்களுடைய இதையும் சொல்லி அந்த படிக்கட்டு 18 படிகளை சித்தியாய் புத்தியாய் வாழ்கின்றார் பகவான் ஐயப்பன். அப்படி கோயில் அமைக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பந்தளத்து ராஜா வந்து அந்த பந்தளத்துக்கே ராஜா வந்து ஐயப்பனை தான் பட்டாபிஷேகம் நீ தான் செய்யணும், உனக்கு வருஷம் வருஷம் நான் செய்யணும் ஐயப்பா, எனக்கு அது நீ அருள்தாரு அப்படின்ட்டு தான் பிள்ளைகிட்ட கேட்குற பந்தளத்து ராஜா. ஐயப்பனுடைய பந்தளத்து ராஜாவோட பாசத்துக்கு இணங்கி அம்மாவோட பாசத்துக்கு இணங்கி அவர் வருடம் பட்டாபிஷேகம். ஐயப்பன் சபரிமலைக்கு வருஷம் அவர் பட்டாபிஷேகம் நடந்து பந்தளத்து ராஜாவாக சபரிமலை வாசனாக எல்லாருக்கும் தத்துவமாசியாக ஐயப்பன் காட்சி கொடுக்கின்றார். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒவ்வொரு வருடமும் அந்த அவருடைய ஐயப்பனோட பட்டாபிஷேகம், அந்த கிரீடங்கள், அந்த தங்க நகை ஆபரணங்கள், அதுக்கு பாதுகாவலனா யார் வராரு? கருட பகவான் வருகிறார். ஐயப்பன் இருப்பதற்கு என்ன ஒரு சாட்சி பாருங்க. அந்த நகையை யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது. பகவானுடைய அவருடைய நகை, அவருடைய சொத்து, அந்த பாதுகாக்க கருட பகவான், அந்த கடவுளே வர்றார், அந்த நாராயணனே வர்றார். கருட பகவான் மேல உட்காந்து தாம் பிள்ளைக்கு ராஜாவாக பட்டாபிஷேகம் செய்ய வருடம் இது பண்ண அனைத்து சர்வசக்தியும் வந்து பகவானுக்கு ஆசீர்வாதம் செய்கின்றது. பாருங்க, இன்னைக்கும் அந்த தங்க ஆபரண பெட்டியோட கடவுளும் அஷ்டசக்தியும் வருது பாருங்க. இதை சந்தோஷமா ஏற்று தன்னுடைய அப்பா அம்மாவுக்கோசம் எதுக்கும் ஆசைப்படாத பகவான் ராஜாவாக அன்னைக்கு உட்காந்து அவங்களுடைய மனசை குளிர வைக்கிறார். ஒவ்வொரு வருடம் குளிர வைக்கிறார் பகவான். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. மிச்ச கதையை உங்களுக்கு நாளைக்கே சொல்றேன். குருவே துணை, குருவே துணை.